Welcome all. I am Professor S. Revati, Department of Computer Science and Engineering, Jai Shriram Engineering College, Tirupur. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் இந்த செஷனில் அப்படின்னா +2 புக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூனிட் 1 ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் அப்படின்ற யூனிட்க்கு கீழே ஸ்கோப்பிங் தட் இஸ் சாப்டர் 3 ஸ்கோப்பிங் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் எண்டில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ஸ்கோப்பிங் and how to implement Legby rule and what is module, then அந்த மாடியூலில் எப்படி வந்துட்டு நம்ம ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, what are the keywords we are going to use. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3.1 இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஸ்கோப். ஸோ ஸ்கோப் அப்படின்னா என்னென்னா யூஸ்வலாக நம்மளோட ப்ரோக்ராமில் வேரியபிள்ஸ் பராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னா வேரியபிளை ஒரு இடத்துல நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா அது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் ஸ்கோப்பிங். அதோட லைஃப் டைமை சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு தி விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ் பராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு அனதர் பார்ட் ஆஃப் த சேம் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஒரே ப்ரோக்ராம் தான், பட் ஒரு பர்டிகுலர் வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எழுதியிருப்போம். ஓகேங்களா? அந்த வெளியில் எழுதியிருக்கிற அந்த பர்டிகுலர் வேரியபிளை நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ண முடியுமா, யூஸ் பண்ண முடியாதா? சப்போஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா என்ன ஆன்சர், என்ன ஆப்ஜெக்ட் நம்ம அங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி படிக்கிறதா வந்துட்டு ஸ்கோப்பிங். ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பைத்தானில் அது குளோபலாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது குளோபல் ஸ்கோப் அப்படின்னா நம்ம வெளியில் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் நம்மளோட ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஸ்கோப். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு நோ வாட் வேரியபிள்ஸ் ரியலி ஆர். ஓகேங்களா? அப்போ வேரியபிள் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ வேரியபிள்னால் என்ன அப்படின்னா அட்ரஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம a = 10 அந்த மாதிரி கொடுப்போம். ஓகேங்களா? ப்ரோக்ராமில் அப்போது a = 10 அப்படின்னா அந்த 10 அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ 10 அப்படின்றது என்னது ஆப்ஜெக்ட். அதே வந்துட்டு அந்த a அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா வேரியபிள். ஓகேங்களா? ஏன் வேரியபிள் அப்படின்றோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் நம்மளோட மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த அட்ரஸ்க்கு நம்ம நேம் கொடுக்குறோம். ஏன்னா அட்ரஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1 2 3 XY அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள் நேம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நேம் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு வேரியபிள். தட் இஸ் a = 10. ஸோ a அப்படின்றது வேரியபிள், 10 அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அது மெமரியில் இருக்கிற ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கு ஒரு ஆப்ஜெக்டை மேப் பண்ணுறோம் இல்லைங்களா, அதாவது பைண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் எ வேரியபிள் நேம் தட் இஸ் ஏன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வித் அண்ட் ஆப்ஜெக்ட் தட் இஸ் 10 சொன்னோம் இல்லைங்களா, அது. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் தட் இஸ் வேரியபிள் நேம்க்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் மேப் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா =. ஓகேங்களா? ஸோ := அப்படின்ற சிம்பிள் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எதுக்கு? மேப்பிங் தி வேரியபிள் அண்ட் ஆப்ஜெக்ட். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேசஸ். ஸோ நேம் ஸ்பேசஸ் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண எல்லா வேரியபிள்ஸ் வித் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டெய்னர்ஸ் அப்படின்னாலே டின் கண்டெய்னர் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அது. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்னென்னலாம் அந்த இதில் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட ஆப்ஜெக்ட்ஸோட அந்த நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிக்ஷனரி கண்டெய்னிங் எ லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வித் இட்ஸ் மீனிங். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டிக்ஷனரியில் எல்லா வேர்ட்ஸும் வந்துட்டு அலைனாக இருக்கும், வித் இட்ஸ் மீனிங்கோடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கண்டெய்னர்ஸ் தட் இஸ் நேம் ஸ்பேஸ்க்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் டு ஆக்சஸ் எனி ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் தட் பர்டிகுலர் கண்டெய்னர், ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே அந்த வேரியபிளுக்கு நேம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த நேம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஏ அப்படின்னா அந்த ஏன்றதை கால் பண்ணி பிரிண்ட் பண்ணால் தான் அது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த நேம் ஸ்பேசஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க.
தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், a ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ a ஈக்குவல் டு 5 அப்படின்னா நம்மளோட மெமரியில் ஒரு a அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம்க்கு 5 அப்படின்ற ஒரு வேரியபிள் தட் இஸ் ஆப்ஜெக்ட் வந்துட்டு அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ a அப்படின்றது வேரியபிளோட நேம், 5 அப்படின்றது ஆப்ஜெக்ட் இல்லைன்னா வேரியபிளோட வேல்யூன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம போடும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு மேப்பிங் ஆகும், அதாவது ஏலேருந்து 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா b ஈக்குவல் டு ஏன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் a இருக்குது. ஸோ எகெயின் ஏல இருக்கிற பாயிண்டரே தான் அதே மாதிரி பிக்கு பாயிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஏ ஆல்ரெடி 5 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. எகெயின் பியோட வேல்யூ எதை தான் பாயிண்ட் பண்ண போகுது? 5 தான் பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ பாயிண்ட் பண்ணுறது அப்படின்றது இந்த ப்ராசஸை தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மேப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மேப்பிங் அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. தென் இதுலேயே அடிஷ்னலாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்கே போடுறோம். தட் இஸ் a ஈக்குவல் டு b அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கு இன்னொரு வேல்யூ நம்ம இங்கே அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி a ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு இன்னொரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணும்போது இந்த பாயிண்டர் பாருங்கள் ஆல்ரெடி இங்கே இருந்தது இல்லைங்களா? ஸோ இங்கே இந்த a தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது. பட் இங்கே எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா 3 பாயிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? பட் இந்த பியோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. பட் ஏவோட வேல்யூ வந்து நான் ரீஅசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது எகெயின் எதை பாயிண்ட் பண்ணுது? 3 தான் பாயிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏவோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால பியோட வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்துட்டு ஏவோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டோம், ஸோ பியோட வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பிங்கோட ஃபைனல் டெஃபினிஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? த ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள் இஸ் தட் பார்ட் ஆஃப் த கோட் வேர் இட் இஸ் விசிபிள். ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் வேரியபிளாக ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதை தான் விசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஒரு லைஃப் டைம் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லிசன், இங்கே வந்துட்டு டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே a ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க வித் வேல்யூவோட. ஓகேங்களா? அவுட் சைட் த ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவுட் சைட் த ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஏன்னு கொடுக்கும்போது இங்கே இந்த பர்டிகுலர் a ஈக்குவல் டு 7 அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்கோப் என்ன அப்படின்றத நம்ம இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே அவுட்புட்டில் பாருங்கள், எரர் அப்படின்னு வந்துட்டு நேம் a இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த இடத்துல நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எரர் வருது அப்படின்னா இந்த a வந்துட்டு லோக்கலாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இந்த a ஈக்குவல் டு 7 அப்படின்ற வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அவுட் சைட் த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஏவோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லைஃப் டைம். அதாவது இந்த பர்டிகுலர் ஏவோட வேல்யூ வந்துட்டு எது வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சஸ் ஆகும், எது வரைக்கும் அது இருக்கும் அப்படின்றது தான் லைஃப் டைம். ஓகேங்களா? தட் இஸ் த டியூரேஷன் ஃபார் விச் எ வேரியபிள் இஸ் அலைவ் இஸ் கால்ட் இட்ஸ் லைஃப் டைம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு டெஃபினிஷன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெக் பி ரூல். ஸோ லெக் பி ரூல் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கோப்பிங் போடுறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஸ்கோப்பிங் போடும்போது இது சின்ன ப்ரோக்ராம் அப்படின்றதுனால நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். பட் இஃப் சப்போஸ் நம்ம பெரிய பெரிய ப்ரோக்ராம் போகிறோம் அப்படின்னா நிறைய வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ அது எந்த வேரியபிளுக்கு எந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராசஸை சால்வ் பண்ணுறதுக்காக இங்கே லெக் பி ரூல் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே லெக் பி ரூல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆர்டர், ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் சால்வ் பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இங்கே சம் ரூல் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் புக் வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து அடிஷ்னலாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்கும், தட் இஸ் ஃபஸ்ட் லைன் இருக்கும், செகண்ட் லைன் இருக்கும். பட் இந்த 1.1 அப்படின்னு ஆரஞ்சு கலரில் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த பாயிண்ட் உங்கள் புக்கில் இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோடிங் எழுதியிருக்காங்க. தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள், அதாவது இது வந்து குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தென் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? தென் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்காங்க, டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் ஈக்குவல் டு இன்னர் எக்ஸ் வேரியபிள்னு எழுதியிருக்காங்க. தென் எகெயின் அந்த இடத்துல அதையவே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்துட்டாங்க மெயின் ஃபங்க்ஷனு. ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும்போது ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு தென் பிரிண்ட் எக்ஸ் அப்படின்போது கரண்ட்டாக குளோபலாக நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால அதாவது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இது ஃபங்க்ஷன் கால் பண்ணால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் கால்க்கு வந்துடும்.
ஸோ டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் இருக்குது. எகெயின் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு மேலே போகும். ஓகேங்களா? ஸோ டெஃபினிஷன் போகும்போது இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எகெயின் எக்ஸுக்கு வேறு வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வேறு ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இன்னர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிண்ட் எக்ஸுக்கு எந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும்னா இந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். தட் இஸ் இன்னர் ஃபங்க்ஷனில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம என்ன எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா லெக் பி ரூல். அப்போது இந்த இடத்துல நம்ம எக்ஸை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எய்தர் இது பிரிண்ட் ஆகணுமா இல்லை குளோபலாக டிக்ளேர் பண்ண இந்த எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகணுமா அப்படின்றத பார்க்குறதா லெக் பி ரூல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹையஸ்ட் டு லோயஸ்ட், அதாவது ப்ரியாரிட்டி, ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி டு லோயஸ்ட் ப்ரியாரிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி கிளியர் பண்ணணும், அதாவது எதுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லோக்கல், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்டு, அதுக்கப்புறம் குளோபல், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பில்டின். ஓகேங்களா? ஸோ லோக்கல் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கிற வேல்யூ தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எந்த எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்றது கன்ஃபியூஷனில் இருந்தது. ஸோ லெக் பி ரூலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லோக்கல் வேரியபிள் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ லோக்கல் அப்படின்னா இந்த வேல்யூ. ஓகேங்களா? தென் அது சப்போஸ் இந்த இடத்துல நம்ம வேல்யூ கொடுக்கல அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன ஆகும், குளோபலாக இருக்கா என்க்ளோஸ்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆர்டர். இதில் என்க்ளோஸ்ட் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இன்சைட் ஃபங்க்ஷனில் நம்ம ஏதாவது வேரியபிள் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவுட் சைட் ஃபங்க்ஷனில் ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா அந்த மாதிரி. ஓகேங்களா? தென் குளோபல் அப்படின்னா அவுட் சைட் த ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு உள்ளே யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? பில்டின் அப்படின்னா மாடியூல்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஓகே, இது வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, இது பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லோக்கல், அதுக்கு வெளியில் தான் என்க்ளோஸ்டு, தென் அதுக்கு வெளியில் குளோபல், தென் அதுக்கு வெளியில் தான் வந்துட்டு பில்டின் scope. ஓகேங்களா? then these are the 4 types of variable scope. First one is local, then second one is global, then next one is enclosed, and last one is built-in scope. ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ லோக்கல் ஸ்கோப். ஸோ லோக்கல் ஸ்கோப் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிளோட வேல்யூ தான் வந்துட்டு ஆக்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் a = 7 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம குளோபலாக ஏதாவது வேல்யூ கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு எங்கே இருக்கிற வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா லோக்கலாக என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதுதான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் ஈவன் நீங்கள் வெளியில் வந்துட்டு a = 10 அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னாலும் இங்கே லோக்கலாக கொடுத்துருக்கிறதுனால லோக்கல் வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு லோக்கல் ஸ்கோப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப். ஸோ குளோபல் ஸ்கோப் அப்படின்னா என்னென்னா இது a = 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு குளோபலாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே எகெயின் ஏக்கு வந்து 7 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க, எகெயின் ஏ வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆர்டர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு a = 10 ஓகேங்களா அசைன் ஆகும். தென் இந்த இடத்துக்கு வரும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஸோ இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு எகெயின் இந்த இடத்துல வரும் ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஸோ ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட கண்ட்ரோல் வந்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா? இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எகெயின் a = 7 அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் a அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு லோக்கல் ஸ்கோப் வந்து இந்த இடத்துல அசைன் ஆகும். தட் இஸ் a = 7 அப்படின்றது தான் பிரிண்ட் ஆகும். தென் எகெயின் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. தென் நெக்ஸ்ட் பிரிண்ட் a அப்படின்போது இந்த பிரிண்ட் ஏக்கு குளோபலாக என்ன அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ தான் இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ a = 7 அப்படின்றதோட லைஃப் டைம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே முடிஞ்சிருது. தட் இஸ் வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே முடிஞ்சிடும். ஓகேங்களா? பட் இந்த a = 10 இருக்கு இல்லைங்களா ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூ அவுட் சைட் த ஃபங்க்ஷன் எல்லா பக்கமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த a = 7 கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா இந்த 10 தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் குளோபல் ஸ்கோப். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்க்ளோஸ்டு ஸ்கோப். ஸோ என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, தென் அதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே லிசன் டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 1ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? பட் a = 10 அப்படின்ற அந்த வேல்யூவை எதுக்குள்ளே கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஈவன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூவை ஓகேங்களா அதுக்கு கீழே இன்னொரு ஃபங்க்ஷன் சப் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா, இங்கே பாருங்கள் டிஸ்பிளே 1ன்னு இருக்குது. ஸோ இங்கே பிரிண்ட் ஏன்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு லோக்கல் வேரியபிள் எதுவும் கொடுக்கல. ஸோ டிஃபால்ட்டாக இது என்ன பண்ணும் அப்படின்னா என்க்ளோஸ்டு ஸ்கோப்பாக எடுத்துக்கும். அதாவது இந்த a = 10 இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுத்துக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் 10 பிரிண்ட் பண்ணாலும் இட் வில் பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் a as 10. ஓகேங்களா, இங்கேயும் அது என்ன தான் பிரிண்ட் பண்ணும், ஏயோட வேல்யூ 10ன்னு தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா, ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்டின் ஸ்கோப். ஸோ பில்டின் ஸ்கோப் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒன்ஸ் நம்மளோட கம்பைலர் இல்லைன்னா இன்டர்பிரேட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக அதுவே லோட் ஆகிக்கும். ஓகேங்களா, இஃப் சப்போஸ் நம்ம அதை யூஸ் பண்ணணும், பில்டின் மாடியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா we have to import that module. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாடியூலோட நேமை ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, இதெல்லாமே வந்துட்டு நம்மளோட சாஃப்ட்வேரில் பேக்கேஜஸாகவே வந்துடும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைத்தான் ஆக்சஸ் பண்ணும்போது மேத் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மேத் மாடியூலில் பையோட வேல்யூ வந்துட்டு 3.14 அது இருக்கும். தென் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் வந்துட்டு அந்த மெத்தடை கால் பண்ணாலே போதும். உள்ளே வந்து ஒரு பராமீட்டர் போட்டு அந்த மெத்தடை கால் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to import that particular math module. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடியூல்லாம் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ மாடியூல் அப்படின்னா பெரிய கான்செப்டெல்லாம் ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராம் பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு சின்ன சின்ன ப்ரோக்ராமாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேல்குலேட்டருக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த 10 ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாடியூலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டாஸ்க், அதாவது அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ், அதை வந்துட்டு ஏ அப்படின்ற ஸ்டூடெண்ட்க்கு கொடுக்குறோம். தென் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர், அதை வந்துட்டு ஸ்டூடெண்ட் பிக்கு கொடுக்குறோம். சப்ராக்ஷன் ஆஃப் 2 நம்பர், ஸ்டூடெண்ட் நம்பர் சி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாடியூல் நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக வந்துட்டு அவங்களோட டாஸ்க்கை அவங்க எந்த ஒரு எரரும் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை தனியாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு, அதாவது இன்புட் கொடுத்து ப்ராப்பரான அவுட்புட் வருதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ஸோ இந்த அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன், ஸோ ஏபிசிக்கெல்லாம் கொடுத்தோம் இல்லைங்களா, ஸோ அது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்பைன் பண்ணிவிட்டு என்டையர் ப்ரோக்ராமாக, அதாவது கேல்குலேட்டர் ப்ரோக்ராமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் அடிஷன் சப்ராக்ஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதை தான் இங்கே என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மாடியூல். ஓகேங்களா, ஸோ அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மாடியூலை நம்ம இம்போர்ட் அப்படின்ற கீவேர்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மாடியூல் கம்போஸ்ட் ஆஃப் 1 or more இண்டிபெண்டன்ட்லி டெவலப் மாடியூல்ஸ். ஸோ இதில் நிறைய மாடியூல்ஸ் இருக்கலாம், 1 or more எவ்வளோ மாடியூல்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமில். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு மாடியூல்லையும் எப்படி இருக்குன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ வேணும், பியோட வேல்யூ வேணும், மேபி யூசர் கிட்டேருந்து கெட் பண்ணலாம், இல்லைனா நம்மளே டிஃபால்ட்டாக செட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ஆட் பண்ணுறதுக்கு சம் ஸ்டேட்மெண்ட் வேணும். ஓகேங்களா, அப்போது ஒவ்வொரு மாடியூலும் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், ஓகேங்களா, ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட் அப்படின்னா கம்பைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கம்பைன் பண்ணிவிட்டு எல்லா இதுவும் ஒர்க் ஆகுதா அப்படின்றத மறுபடியும் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் மாடியூல். தென் இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மாடுலார் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது கேல்குலேட்டர் அப்படின்னு பெருசாக ஒரு டாஸ்க் இருந்தது. ஸோ அந்த டாஸ்க்கை இங்கே என்ன பண்ணியிருக்கோம், சப்டிவைட் பண்ணிட்டோம். அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சப்டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சப்டிவைட் பண்ணும்போது ஏதாவது எரர், அதாவது ப்ரோக்ராமருக்கு வந்துட்டு எங்கேயாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த மாடுலார் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். ஸோ மாடியூல்ஸ் அப்படின்னா அதில் என்னென்னலாம் ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், மாடியூல் கம்பல்சரியாக அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தென் ப்ராசஸிங் லாஜிக் அண்ட் தென் டேட்டா. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி மாடியூலில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செப்பரேட்டாக கம்பைல் பண்ணி நம்மளோட லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து மாடியூல் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பில்டின் மாடியூல்ஸும் இருக்குது, நம்ம யூசர் அஸ் அ ப்ரோக்ராமராக நம்ம என்ன பண்ணலாம், யூசர் டிஃபைன்டாகவும் நம்ம மாடியூல்ஸ் எழுதலாம். ஓகேங்களா, தென் இந்த மாடியூல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இன்க்ளூட் அப்படின்றத வந்துட்டு இம்போர்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இம்போர்ட் அரே சப்போஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட் அரே அப்படின்னு கொடுப்போம். சப்போஸ் மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் ஏதாவது போடுறோம் அப்படின்னா இம்போர்ட் நம்பை அந்த மாதிரி கொடுப்போம். ஓகேங்களா, அப்போ நம்ம ப்ரோக்ராமில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இன்க்ளூட் பண்ணியிருக்கணும், அதாவது இம்போர்ட் பண்ணணும்.
ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் இந்த மாடியூல் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த மாடியூல்ஸ்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நேமு பராமீட்டர் அதெல்லாம் தான் இந்த இடத்துல போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் math.py தட் இஸ் பைன்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த பர்டிகுலர் வேரியபிள் இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் SQRT, ஸோ அந்த மெத்தடை நம்ம கால் பண்ணால் தான் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு மாடியூலில் இன்னொரு மாடியூலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங். ஸோ இதுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாடியூல்ஸாக நம்ம எழுதும்போது நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கம்மியாயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மியாகும்போது ஆல்ரெடி அதாவது மாடியூல்ஸ் அப்படின்றது நம்ம செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரீடிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் SQRT ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அந்த ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்னா அந்த மெத்தடை கால் பண்ணால் போதும். அப்போ திருப்பி திருப்பி அந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்றதுக்கு நம்ம கோடிங் எழுத தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது, என்ன அட்வான்டேஜ் நடக்குது நம்மளுக்கு, ரீயூஸிங். ஓகேங்களா. அந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கோடிங்கை டைப் பண்ணுறதுக்கான டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது. ஓகேங்களா. ஸோ டைப் பண்ணுற டைம் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு அந்த மெமரி ஸ்பேஸும் வந்துட்டு கம்மியாகும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பெரிய ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த பெரிய ப்ரோக்ராமை 10 பேர்த்துக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா. இப்போ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன ப்ரோக்ராமாக மாடியூல் பை மாடியூலாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்கும்போது அவங்க வந்து ஈஸியாக அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை தான் இந்த 3rd பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாடியூல்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு அப்ளிகேஷன்லேயும் சரி அதே அப்ளிகேஷன்லேயும் சரி நம்ம வந்துட்டு கொலாபரேட் பண்ணிக்கலாம், தட் இஸ் கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற மாடியூல்ஸை வேறு இடத்துல எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேறு இடத்துலையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லை இந்த கோடெல்லாம் வந்துட்டு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கிறதுனால அதாவது பிகினர்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக மாடியூல் இருக்கிறதுனால அப்போவே நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். ஸோ கம்பைல் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு எந்த இடத்துல வந்துட்டு எரர் இருக்குது இல்லை அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அடிஷன் அப்படின்னா அந்த ஒரு டாஸ்க் மட்டும்தான். அப்போ இன்புட் கொடுத்து ப்ராப்பரான அவுட்புட் வருதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு அதுதான் வந்துட்டு லெக்பி ரூல் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி இதை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி டெக்னிக். ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு நம்மளோட ரிசோர்ஸ், இந்த இடத்துல ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட மெத்தட்ஸு இல்லைன்னா நம்மளோட வேரியபிள்ஸு யாரெல்லாம் பார்க்கலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எடிட் பண்ண முடியுமா முடியாதா இருக்குது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லலாம் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லெவல் வரைக்கும் தான் அவங்களோட அந்த டேட்டாவை வந்து வியூ பண்ண முடியும். சப்போஸ் ஃபேக்கல்ட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களோட லெவலுக்கு அவங்க வியூ பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்துட்டு ஆக்சஸ் கண்ட்ரோல். இது வந்துட்டு ஜாவா அண்ட் C++ல பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் அப்படின்ற ஒரு 3 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அங்கே வந்துட்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. பட் இன் பைத்தானில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அண்டர்ஸ்கோர் ஆர் டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் அது அந்த மாதிரி கீவேர்டு எதுவும் கிடையாது. ஓகேங்களா. தென் ஸோ இதில் பப்ளிக் அப்படின்னா என்னென்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸ் கான்செப்ட்ஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ பப்ளிக் அப்படின்னா எந்த ஒரு மெம்பராக இருந்தாலும் சரி ஒரு வேரியபிளாக இருந்தாலும் சரி நம்ம பப்ளிக் அப்படின்னு கீவேர்ட் யூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவுட் சைட் த கிளாஸ் கூட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த வேரியபிளாக இருந்தாலும் சரி அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா. அது ப்ரொடெக்டட் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது அதோட சப் கிளாஸஸ் சைல்டு கிளாஸஸில் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. தேங்க்யூ.